ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்ட்டான மாங்காய் சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மாங்காய் சம்மந்தி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் ஃபஸ்ட் டைமாக இந்த சம்மந்தி சாப்பிட்டேன் வீட்டில் அம்மா சொல்லி. சும்மா டேஸ்ட் வந்து அப்படி இருந்தது. அப்படியே அம்மாவோட கைப்பக்குவத்தில் சும்மா அருமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். நம்ம வறுத்து எடுக்க வேண்டிய பொருள் இது மட்டும்தாங்க. மீதி எதையும் நம்ம வறுக்க போகிறதில்ல, எல்லாமே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை மட்டும் வறுத்து எடுத்தால் போதுங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ஆயிலில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. எந்த அளவு கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவு மணமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துடலாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் அந்த அளவு சேர்த்துருங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவு சொல்லியிருக்கேங்க. ஒரு முழு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் என்ன மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குன்னு. சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு